மீண்டு வந்த பங்குச்சந்தை. சென்செக்ஸ் 73,800, நிஃப்டி 22,900 பிரேக் அவுட். இனி எங்கு போகும்? வணக்கம் முதலீட்டாளர்களே. புதிய நிதியாண்டின் FY27 முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. கடந்த மார்ச் மாதத்தில் நிலவிய பெரும் சரிவுக்குப் பிறகு இன்று காளைகளின் ஆதிக்கம், புல்ஸ் டாமினன்ஸ், மீண்டும் திரும்பியுள்ளது. இன்றைய சந்தை நிலவரம் மற்றும் இந்த பிரேக்அவுட் எதை குறிக்கிறது என்பதை குறித்து விரிவாக பார்ப்போம். 1. மார்க்கெட் ஓவர்வியூ. காளைகளின் அதிரடி ஆட்டம். இன்று இந்திய பங்குச்சந்தை ஒரு வலுவான மீட்சியை ஸ்ட்ராங் ரிகவரி பதிவு செய்துள்ளது. ஆரம்ப வர்த்தகத்திலேயே சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி இரண்டும் 1.5%க்கும் மேலாக உயர்ந்தன. BSE சென்செக்ஸ் 1186 புள்ளிகள் உயர்ந்து 73,134 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இன்றைய உச்சம் 73,847. NSE நிஃப்டி 348 புள்ளிகள் உயர்ந்து 22,679 புள்ளிகளில் முடிவடைந்தது. இன்றைய உச்சம் 22,941. இன்றைய மார்க்கெட் சென்டிமெண்ட் என்பது சந்தேகமே இல்லாமல் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ். உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் குறையத் தொடங்கியதே இந்த எழுச்சிக்கு முக்கிய காரணமாகும். 2. பிரேக் அவுட் அனாலிசிஸ். நிஃப்டி 22,900 ஐ தொட்டது ஏன் முக்கியம்? நிஃப்டி இன்று 22,900 என்ற மிக முக்கியமான சைக்கோலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நிலையைத் தாண்டியது. தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் சார்ட் இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் ரிவர்சல் போன்ற அமைப்பைக் காட்டுகிறது. கடந்த பல வாரங்களாக 22,900 என்பது ஒரு பலமான தடையாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. இன்று அதைத் தாண்டியிருப்பது சந்தை மீண்டும் புதிய உச்சங்களை நோக்கிச் செல்ல தயாராகிவிட்டதைக் காட்டுகிறது. அதிகரித்த வர்த்தக அளவு, ஹை வால்யூம் இந்த பிரேக்அவுட்டிற்கு மேலும் வலு சேர்க்கிறது. வரலாற்று ரீதியாக ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் ஏற்படும் இத்தகைய பிரேக்அவுட்கள் ஒரு நீண்ட கால பேரணிக்கு லாங் டர்ம் ராலி வழிவகுத்துள்ளன. 3. செக்டர் பெர்ஃபார்மன்ஸ். முன்னணியில் எந்த துறைகள்? இன்று சந்தையை தூக்கி நிறுத்தியது முக்கியமாக மெட்டல், டிஃபென்ஸ் மற்றும் பேங்கிங் துறைகள்தான். டிஃபென்ஸ் செக்டர் போர் பதற்றங்கள் குறையும் என்ற செய்தியால் கார்டன் ரீஃப், GRAC மற்றும் கொச்சின் ஷிப்யார்ட் போன்ற பங்குகள் 12% முதல் 17% வரை உயர்ந்தன. பேங்கிங் HDFC பேங்க் மற்றும் ID பங்குகள் சந்தைக்கு தேவையான வலுவான அடித்தளத்தை கொடுத்தன. அண்டர் பர்ஃபார்மர்ஸ் நுகர்வோர் பொருட்கள், கன்சூமர் டியூரபிள்ஸ் மற்றும் மருந்து துறை, ஃபார்மா பங்குகள் இன்று சற்று மந்தமாகவே காணப்பட்டன. 4. டாப் மூவர்ஸ். இன்றைய லாப நஷ்ட பங்குகள். டாப் கெய்னர்ஸ். ட்ரெண்ட் 7%, இண்டிகோ 6%, அதானி போர்ட்ஸ் 5.6% மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வீல். டாப் லூசர்ஸ். டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், சன் பார்மா மற்றும் பார்தி ஏர்டெல் போன்ற பங்குகள் லாப பதிவால் ப்ராஃபிட் புக்கிங் இன்று சரிவை சந்தித்தன. குறிப்பாக இண்டிகோ நிறுவனத்தின் புதிய CEO நியமனம் அந்த பங்கின் உயர்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. 5. இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி. FII டேட்டா. கடந்த மார்ச் 30 அன்றுக்குள் 11,000 கோடிக்கும் மேலாக பங்குகளை விற்றிருந்தாலும் இன்று அவர்கள் மீண்டும் மெதுவாக உள்ளே வரத் தொடங்கியுள்ளனர். அதே சமயம் நமது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் DII தொடர்ந்து பெரும் பங்குகளை வாங்கி சந்தையை தாங்கிப் பிடித்து வருகின்றனர். இது சந்தையின் மீதான உள்நாட்டு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. 6. குளோபல் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ். உலகளாவிய தாக்கங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் உடனான பதற்றங்கள் இன்னும் 2 முதல் 3 வரை வாரங்களில் முடிவுக்கு வரும் என தெரிவித்தது உலகச் சந்தைகளில் ஒரு பாசிட்டிவ் அலைவரிசையை உருவாக்கியுள்ளது. ஏஷியா. ஜப்பானின் நிக்கேய் 4% மற்றும் தென் கொரியாவின் கோஸ்பி 7% உயர்ந்தது. கம்மோடிட்டீஸ். கச்சா எண்ணெய் பிரெண்ட் க்ரூட்
$100 முதல் 105 சென்ட் வரை நிலைக்கு கீழ் வரத் தொடங்கியுள்ளது இந்தியா போன்ற இறக்குமதி நாடுகளுக்கு பெரும் சாதகமாகும். இருப்பினும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு $93.30 என்ற அளவில் பலவீனமாகவே உள்ளது. 7. டெக்னிக்கல் அவுட்லுக். அடுத்த இலக்கு என்ன? நிஃப்டியின் தற்போதைய சார்ட் அடிப்படையில் ரெசிஸ்டன்ஸ் 23,040 மற்றும் 23,400. இதைத் தாண்டி நிலை பெற்றால் மார்க்கெட் புதிய உச்சத்தைத் தொடும். சப்போர்ட் 22,500 மற்றும் 22,300. இவை தற்போது பலமான ஆதரவு நிலைகளாக மாறியுள்ளன. இண்டிகேட்டர்ஸ். RSI குறியீடு ஓவர்சோல்ட் மண்டலத்திலிருந்து மீண்டு தற்போது பாசிட்டிவ் பாதையில் பயணிக்கத் தொடங்கியுள்ளது. 8. டுமாரோஸ் அவுட்லுக். நாளை என்ன எதிர்பார்க்கலாம்? நாளை சந்தையில் ஒரு சிறிய லாப பதிவு புல்பேக் இருக்கலாம். ஆனால் நிஃப்டி 22,600 நிலையை தக்கவைத்துக் கொள்ளும் வரை சந்தை பை ஆன் டிப்ஸ் பயன்முறையிலேயே இருக்கும். முக்கிய கவனம். நாளை காலை வெளிவரப்போகும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை மாற்றங்கள் மற்றும் அமெரிக்க சந்தை நிலவரம் நாளைக்கான திசையை தீர்மானிக்கும். 9. ட்ரேடர்ஸ் இன்சைட். வர்த்தகர்களுக்கான டிப்ஸ். இன்ட்ராடே. நிஃப்டி 22,75 மேல் நிலை பெற்றால் மட்டும் லாங் பொசிஷன் எடுக்கவும். ஸ்விங் ட்ரேட். டிஃபென்ஸ் மற்றும் ஆட்டோ பங்குகளில் கவனத்தை செலுத்தலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சந்தையில் இன்னும் ஏற்ற இறக்கங்கள் வாலட்டிலிட்டி இருப்பதால் கண்டிப்பான ஸ்டாப் லாஸ் உடன் வர்த்தகம் செய்யவும். உங்களது முதலீட்டில் 2 முதல் 3% வரை மேல் ஒரு வர்த்தகத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 10. கன்க்ளூஷன். ஒரு வரியில் சொல்லப்போனால் புதிய நிதியாண்டின் தொடக்கம் மிகவும் பிரகாசமாக அமைந்துள்ளது. ஈரான் பதற்றங்கள் குறைந்துள்ளதும் டெக்னிக்கல் பிரேகவுட்டும் சந்தை ஏறுமுகத்தில் இருப்பதையே காட்டுகிறது. சில்லறை முதலீட்டாளர்கள் அவசரப்பட்டு உச்சத்தில் வாங்காமல் சந்தை சற்று இறங்கும்போது தரமான பங்குகளை தேர்வு செய்து முதலீடு செய்வது சிறந்தது. எச்சரிக்கை. பங்குச்சந்தை முதலீடு அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரிடம் ஆலோசிக்கவும். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. நன்றி.